வெல்கம் டு சேஷாத் வீவி. பிக் பாஸில் 40வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிச்சன் டாஸ்க்கு, பஞ்சாயத்து, நாமினேஷன், ஃப்ரீ டாஸ்க்கு, பெஸ்ட்டு மற்றும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் தேர்வு அப்படின்னு இந்த எபிசோடு சற்று பரபரப்பாக போயிட்டுருக்கு. நல்ல விஷயந்தான். வர்ஷினி மற்றும் ராணவை சுமாரான போட்டியாளர் அப்படின்னு பலரும் பழி சொன்னது ஏற்கத்தக்கதாக இல்லைங்க. இந்த வாரத்தில் அவங்கள்ட்ட முன்னேற்றம் தெரியுது. சீக்ரெட் டாஸ்க் பற்றி பிக் பாஸ் இன்னமும் பொதுவில் வெளியிடலை. வீக்கெண்ட் சுவாரஸ்யத்துக்காக தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறோம். ஆண்களிடம் மளிகை பொருட்களின் இருப்பு குறைவாக இருக்குது. ஏன்னா அவங்க சம்பாதிச்சதே குறைவு தான். எனவே ஹாஸ்டல் மாணவர்கள் மாதிரி கணக்கு போட்டு கொண்டிருந்தாங்க. அரிசி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கிச்சன் இன்சார்ஜ் தீபக் கவலைப்பட்டு சொல்ல, ஒருவேளை கஞ்சி வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக சொல்லி கொண்டிருந்தார் முத்து. ஒவ்வொரு அரிசியாக சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு தாங்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் பரிதாபமான நிலையில் இருக்குது பாய்ஸ் டீம்ங்க. அதுக்கப்புறம் வறுமை கோட்டில் வாழும் ஆண்களை பார்த்து பெண்களும் பரிதாபம்தான். ஆனால் என்ன செய்ய, இந்த பிக் பாஸ் பேர்டன் ஆயிற்றே அப்படின்னாலும் அதை பார்த்து மன நெகிழ்ந்த சாஞ்சனா அன்னபூரணியாகவே மாறி தன்கிட்ட இருந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து ஆண்கள் அணிக்கு ரகசியமாக கொடுத்துட்டாங்க. அதையும் ரஞ்சித் வந்து ஓரக்கனால் பார்த்துட்டாரு. பாய்ஸ் டீம் தனக்கு ஊட்டி வளர்த்தா சாஞ்சனா செய்த செஞ்சோற்று கடன் தீர்க்கும் உதவி அப்படின்னு வச்சுக்கலாங்க. ரகசியமாக செய்த இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் பெண்களிடம் வாக்குமூலமாக ஒப்புக்கொண்டார் சாஞ்சனா. நல்ல விஷயம் தானே செஞ்சுருக்க ஆனால் அப்படின்னு இழுத்தாங்க. வீக்கெண்ட் விசாரணையில் இது ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரியாக நிச்சயம் மாறும். திருநெடுமே சாவியை கொடுத்து கதையாக போயிருச்சு ராயனுடையது. ஏற்கனவே பெண்கள் அணி பக்கமே சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்போது பெண்கள் அணிக்குள்ளேயே அவர் போயிட்டதுனால ஜோதியில் இன்னமும் நல்லா ஐக்கியமாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யாவுடன் ஊழல் அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. எப்படியோ இந்த சீசனில் லவ் ட்ராக் இல்லை அப்படிங்கிற குறை நீங்காமல் இருந்தால் சரிதான். கேப்டனுக்கான ஆங்கிளை அருண் எப்போதுமே அணிந்திருக்க வேண்டும் என்பது விதி. ஸ்கூல் டாஸ்கில் விபி அப்படிங்கிற பந்தாவோட அவர் கோட் அணிஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் டாஸ்க்கு முடிஞ்ச பிறகு வழக்கமான ஆடையில் தான் இருந்தார். பிக் பாஸ் சுட்டி காட்டிய பிறகு அணிஞ்சிக்கிட்டாரு. இது குறித்து பொதுவில் வந்த புகார் சொன்ன மஞ்சரி, கேப்டனே ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு ஒரு கைத்தை உருவாக்குனாங்க. கையெடுத்து கும்பிட்டேன், பிக் பாஸ் சொன்னால் போட்டுக்கிறேன் அப்படின்னு அருண் சொன்ன விளக்கமெல்லாம் செல்லுபடியாகாத காரணம்தான். நான் மட்டும் தக்காளி தொக்கா, நானும் ஒரு கயிறை உருவுறேன் அப்படின்னு எழுந்து வந்த சௌந்தர்யா, கேப்டன் சரியாகவே பனிஷ்மெண்ட் கொடுக்கல, தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு ஒரு கயிறை உருவ முயல. பெரும்பாலான போட்டியாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேப்டன் தன் வேலையை சரியாக தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்ல சௌந்தர்யாவுக்கு பல்பு தான் கிடச்சிச்சு. முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு போய் அமர்ந்துட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸின் 2வது டாஸ்க்கு துவங்குச்சு. முதல் சுற்றில் பெண்கள் அணி ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தாங்க. இது மூளை சம்பந்தப்பட்ட டாஸ்க் அப்படிங்கிறதுனால ஆனந்தி, பவித்ரா, முத்து, அருண் ஆகிய இரு அணிகளுமே போனாங்க. தனித்தனியாக தரப்பட்டிருக்கும் 10 வாக்கியங்களை சரியான ஆர்டரில் அடுக்கணும். இதில் 4 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் ஆண்கள் அணி வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு கத்தி இதை கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு பாய்ஸ் டீம். காலை உணவு இல்லாத நிலையில் கஞ்சி, ஆம்லேட் அப்படின்னு சிக்கனமாக லஞ்சை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆண்கள் அணி. அண்ணன் தக்காளி இருந்தால் கொடுங்கண்ணே, 4-5 போட்டால் கொஞ்சமாவது நிறையா இருக்கும் அப்படின்னு தீபக்கிடம் முத்து கெஞ்சி வாங்கி கொண்டிருந்த காட்சி பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சுங்க. பெண்கள் அணியிலிருந்து சமைப்பதற்கான ரயான் எல்லை தாண்ட வேண்டும். இதற்காக டாஸ்கை விஷால் கொடுத்தாரு. இடுப்பில் கையை வச்சு நாணி கோணி நடக்கணும் அப்படின்னு அவர் கொடுத்த டாஸ்க்கு. இது எல்லை தாண்டுபவர்களுக்கானது அல்ல, சமைப்பவர்களை தவிர மற்ற அனைத்து பெண்களும் இதை செய்யணும். அதிலும் சமையல் முடிவது வரை அவங்க இதை டாஸ்கில் இருக்க வேண்டும். அந்த அராஜகமான டாஸ்கை பெண்கள் அணி கடுமையாக எதிர்த்துச்சு. இந்த பாடி லாங்குவேஜ் பெண்களை இழிவுபடுத்துவது போல் இருக்கு, எனவே செய்ய முடியாது அப்படின்னு எதிர்த்தார் ஆனந்தி. மஞ்சனியா இதே காரணத்திற்காக ஒப்புக்கொள்ளவில்லை. கொஞ்ச நேரம் டாஸ்க்குன்னா ஓகே, சமைக்கிற வரைக்கும் அதுலேயும் மற்றவங்க செய்யணும்னு சொன்னால் என்ன கதை அப்படிங்கிற காரணத்திற்காகவும் பெண்கள் வந்து இதை ஒத்துக்கவே இல்லை. ஆனால் பசி வந்தால் 10 போகும் அப்படிங்கிறதுனால சௌந்தர்யா, ஜாக்லின் உள்ளிட்டவர்கள் இந்த டாஸ்கை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்க வேண்டியதான் என்ன இப்போ அப்படின்னு அவர்களோட வாதம். ஆனால் சாஞ்சனா இதை ஒப்புக்கொள்ளலை. இப்படி போனால் இதையே பழக்கமாக்கிடுவாங்க, சமைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் டாஸ்க்குங்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்படின்னு அவர் பொங்க சாஞ்சனாவிற்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையே முட்டிக்கிருச்சு. கீச் அப்படின்னு சாஞ்சனா கத்தியதை பொறுக்க முடியாமல் காதை பொத்தி கொண்டார் சௌந்தர்யா. பிறகு இனிமே என்ன பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அக்கான்னு கூப்பிடணும் அப்படின்னு சாஞ்சனாவிடம் கோபத்துடன் கராரா பேசிட்டாருங்க. அது ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை முத்திக்கிச்சுங்க. பெண்கள் இப்படியே பொதுவில் சலசலவென சண்டை போட்டு கொண்டிருக்க ஆண்கள் அணியோ கும்மாளத்தில் நடனமாடி கொண்டு இருந்துச்சு. வாங்க நம்ம ரூமில் போய் பேசலாம் அப்படின்னு பெண்கள் கிளம்ப, என்ன கணக்கிலே எடுத்துக்க மாட்டீங்களா, நான் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு தனிநபர் போராட்டத்தை ஆரம்பித்தார் பவித்ரா. தன்னுடைய உழைப்பு கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அப்படிங்கிற நிரந்தரமான குறை பவித்ராவிட இருந்துச்சு. எம்மா நீ வேற புதுசாக கிளப்பாதம்மா, வாடி தங்கம், பசி உயிரை போகுது அப்படின்னு அவரை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு இழுக்கிற டாஸ்க்னா பண்ண முடியாது
முடியாதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு தர்ஷிகா தீர்மானமாக சொல்ல மற்ற பெண்களும் அதை ஆமோதித்தாங்க. இந்த தகவல் கேப்டனுக்கு சொல்லப்பட்ட ஆண்கள் அணிக்கும் சென்றுச்சு. அவங்களும் இதை ஒப்புக்கிட்டாங்க. சாஞ்சனாவிடம் ஏற்பட்ட சண்டை காரணமா முகத்தை தூக்கி கொண்டு வந்து தனியா அமர்ந்தார் சௌந்தர்யா. பக்கத்துல ரயான், நீ என் கையை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு வந்தியே, அது ஓகேவா? மத்தவங்க ஏதாவது சொன்னா அவங்க பிரேவோக் ஆகிற மாதிரி கொடூரமா எக்ஸ்பிரஷன் தரியே, அதெல்லாம் சரியா அப்படின்னு சரியான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் ரயான். ஒருவருடன் நட்பாக இருந்தாலும் தவற சுட்டி காட்டுறது ஒரு நல்ல பழக்கம். மளிகை பொருட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால கஞ்சியை குடிச்சிட்டு பசியை மறைச்சு விரைப்பா உலாவிக்கிட்டு இருந்துச்சு ஆண்கள் அணி. அவங்கள பார்த்தாலே பாவமா இருக்கு, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு பெண்கள் வந்து பிக் பாஸ்ட கெஞ்சியை காய்ச்சி நல்லா இருந்துச்சு. சௌந்தர்யாவும் சாஞ்சனாவும் பரஸ்பரம் பேசி தற்காலிகமான சமாதானத்துக்கு வந்தாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸின் 3வது சுற்று இதுதான் வெற்றியை தீர்மானிக்க போகுது. பாட்டில் ஃபிளிப் டாஸ்க். ஒரு தண்ணீர் பாட்டிலை தூக்கி போட்டு அது நேராக நிற்கும்படி செய்யணும். பாட்டில் கவிழ்ந்து விழுந்தா ஒரு கிளாஸ் வினோத திரவம் குடிக்கும் தண்டனையை ஏற்க வேண்டும். பரபரப்பான இந்த போட்டி ஆரம்பிச்சிச்சு. ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் சளைக்காமல் ஈடு கொடுத்து ஆடினாங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சஸ்பென்ஸ் தான். போட்டியின் இறுதி பகுதியில் வந்த சிவகுமாரும் பவித்ராவும் சொதப்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க எத்தனை முறை போட்டாலும் பாட்டில் வந்து நிற்கவே இல்லை. விளைவு அவர்கள் ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு கிளாஸ் வினோத திரவத்தை குடிச்சு வாந்தி எடுக்கும் அளவுக்கு போயிட்டாங்க. ப்ரௌன் கலர் திரவம் 2 ஜாரும் தீர்ந்து போகும் அளவுக்கு இது தொடர்ந்துச்சு. எனவே ஆட்டத்தை நிறுத்தி ஜொமோட்டோவில் ஆர்டர் செஞ்சு பச்சை கலர் திரவத்தை வரவழைச்சார் பிக் பாஸ். குமட்டலை அடக்க முடியாமல் பவித்ராவின் கண்மொழி பிதுங்கியதால் பிக் பாஸே பயந்து போய் நீங்க இருங்க, அடுத்த நபர் வாங்க அப்படின்னு ஆட்களை மாத்திட்டாரு. கிடைச்ச கேப்ல கார்டன் ஏரியாவில் வாந்தி எடுத்த பவித்ரா எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு அழ ஆரம்பிக்க, கமான் கமான் உன்னால முடியும்டா தங்கம், நீ ஜெயிக்கலைன்னா வேற யாரு ஜெயிப்பா அப்படின்னு ஆரவாரப்படுத்தினார் ஜாக்குலின். பிரேக் முடிஞ்சு வந்ததும் சிவகுமார் மற்றும் பவித்ராவால் பாட்டிலை நிமிர்த்தி வைக்கவே முடியல. பந்த குழியில தள்ளும் டாஸ்களையும் இதே இருவர் தான் முன்னர் சொதப்பினாங்க அப்படிங்கிறது வரலாறு தான். அவங்க தொடர்ந்து ஜூஸ் குடிச்சு அவஸ்தைப்பட இன்னொரு முறை ஜொமோட்டோ சொல்லவா அப்படின்னு பயந்த பிக் பாஸ், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், வேற யாராவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட முத்துவும் தர்ஷிகாவும் பிராக்ஸியாக வந்தாங்க. மீண்டும் ஆட்டம் பரபரப்பானது. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சஸ்பென்ஸ். தர்ஷிகாவிற்கு குமட்டிக்கிட்டு வந்துச்சு என்றாலும் சமாளிச்சுக்கிட்டாங்க. இறுதியில் முத்து பாட்டில் சரியா நிமிர்த்தி விட ஆண்கள் அணி வெற்றி வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு மறுபடியும் கோஷம் எழுப்பிட்டாங்க. ஆண்கள் அணி இதில் வெற்றி பெற்றதற்கு ஒரு ரகசியம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அவங்களுக்கு இருந்த கடுமையான பசியில் அது வேப்பஞ்சூஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதிகமாக குடிச்சா எனர்ஜி வந்துருச்சு போல. யாரை காப்பாற்றுறது அப்படின்னு ஆண்கள் அணியில் நடந்த சாத்தியமான உரையாடலில் தீபக்கும் ரஞ்சித்துக்கும் சமமான புள்ளிகள் பெற இறுதியில் தீபக் காப்பாற்றப்பட்டார். இருவருக்குமான தண்டனை என்ன? சாப்பாடு, தண்ணி அப்படின்னு பிக் பாஸ் நிதானமாக ஆரம்பிக்க, ஏற்கனவே நாங்கள் பசியில் இருக்கோம் பாஸ் அப்படின்னு ஆண்கள் அலறினாங்க. சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தண்டனையை பிக் பாஸ் தந்து விடுவாரா அப்படின்னு அனைவரும் அஞ்ச, பிக் பாஸ் அப்படியெல்லாம் கல்நெஞ்சற்காரர் இல்லை, சாப்பாடு தண்ணீர் போன்றவற்றை அனைவருக்கும் இவர்கள் சர்வ் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் தான் எல்லோருக்கும் மூச்சு வந்துச்சு. நேற்று வரைக்கும் பிரின்சிபல் மேடமாக கெத்தாக சுத்திக்கிட்டு இருந்த வர்ஷினி இன்று பெண்கள் அணிக்கு சப்பாத்தி தட்டுகளை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆண்கள் அணி பசியா வாடுவதை கண்டு பரிதாபப்பட்ட பிக் பாஸ் ஆப்பிள், வெங்காயம், தக்காளி அப்படின்னு சில பொருட்களை அனுப்ப தெய்வமே நன்றி தெய்வமே அப்படின்னு கண் கசிந்து நன்றி சொன்னது பாய்ஸ் டீம். பெண்கள் அணியும் ஹாப்பி, இனி அவர்கள் குற்ற உணர்ச்சியின்றி சாப்பிடலாம். ஆட்டிற்கு இலை தலையை போட்டால் தானே பிரியாணி செய்ய முடியும் அப்படிங்கிறது பிக் பாஸோட கணக்கு போலங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.